வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ப்ரோ, நம்ம ஃபர்ஸ்ட் டெம்பர் அது நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு அந்த ரேட் உடச்சு இப்ப அதெல்லாம் பண்றது இல்ல ப்ரோ. இது ஐபோனோட ஒரிஜினல் ஹெட்செட். ஓகே சரிங்களா? ஷோரூம்ல வந்து 2000 ரூபாய் 100% ஒரிஜினல் ப்ரோ. இது ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கணும் நான் அதையும் காமிக்கிறேன். எல்லா பிராண்டுமே பார்க்கலாம். இது ஐபோனுக்கு இல்ல, இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆப். இது கவர்மெண்ட் ஆப். ஆமா, பிஸ்கேர்னு இருக்கா வெரிஃபிகேஷன் 411. ஓகே 411 03 128. ஓகேவா? இந்த 6 நம்பரை போட்டேன். ஓகே கோ கொடுத்துட்டேனா? ஓகே கீழே வந்து இது வந்து ஒரிஜினல் இல்ல, கண்ட்ரியும் சைனா. ஓகே ஆனா எட்டு பார்க்கறது ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க இப்படி வச்சு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் சேமா தான் இருக்கு. ஒரே மாதிரி இருக்கும். சார்ஜர் ஸ்பீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் இதுல இருக்கிற என்னோட யூஸ் பண்றது. ஆமா, யூஸ் பண்றது நம்ம சேல் பண்றது. நம்ம வாங்குற கஸ்டமர் ஒரு வாட்டியும் இந்த நம்பர் போட்டு செக் பண்ணிட்டே வாங்கிட்டு போயிடலாம். இங்கே செக் பண்ணிட்டு எடுத்து போயிடலாம். ஆமா, இங்கே செக் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். ஓகே ஓகே. அதே நம்பர் போடுறேன் 61 00 3387. ஓகே ஓகேங்களா? கோ கொடுத்துட்டேன். ஓகே ஓகேங்களா? கண்ட்ரியும் இந்தியா. சூப்பர். இதோட வாரண்டி பாருங்க, 2030 வரையும். நம்ம அது போறப்ப 2025. ஓகே சரிங்களா? ஆனா பாக்க சேம் ப்ராடக்ட் சேம் அப்படியே தான் இருக்கு. இந்த ரெண்டுமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. டிஃபரெண்ட் இருக்காது. ஓகே பாக்கிறதுக்கு சேம் அக்சஸர் அப்படியே தான் இருக்கும். சார்ஜிங்கும் ஒரிஜினல் என்ன ஸ்பீட் ஏறுமோ அந்த ஸ்பீடு தான் இதுவும் ஏறும். ஆனா இது என்ன ஆகும்னா, இப்போ வர லேட்டஸ்ட்ல வந்து ஐடி லைன் ஒன்று கொடுத்துறாங்க. ஒரிஜினல் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். 16 17லாம் இந்த மாதிரி எட்டு லோக்கல் எட்டு போட்டீங்கன்னா பேட்டரி போயிடும், மதர் போர்டே போயிடும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் வேர்ல்டு அங்கதான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஷாப்போட வீடியோ நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். இதோட லொகேஷன் பாத்தீங்கன்னா கீழ்பாக் கார்டன் சிக்னல், அங்க பிரீமியர் மோட்டார்ஸ் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இந்த ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லொகேஷன்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்ல வந்து ஹாய் அப்படின்னு நீங்க டைப் பண்ணவே போதும். லொகேஷன் எல்லாமே ஷேர் ஆயிடும். இல்ல அப்படின்னா கூகுள் மேப்ல போயிட்டு பிரீமியர் மோட்டார்ஸ் இல்லனா மொபைல் வேர்ல்டு கீழ்பாக் அப்படின்னு போட்டாவே போதும். டைரக்டா இந்த ஷாப் வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம். ஸோ மொபைல் வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வந்து எக்ஸலண்டா பண்றாங்க. அதே மாதிரி ஆக்சசரிஸ் எஸ்பெஷலி ஐபோனு எல்லாமே 100% ஒரிஜினல். அது மட்டும் தான் இங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. டூப்ளிகேட் கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐபோனோட பவர் 8. இது ஆக்சுவலி ரெண்டும் பாக்குறதுக்கு வந்து சேமா தாங்க இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோல ப்ரோ தெளிவா உங்களுக்கு சொல்லுவாரு. இந்த ரெண்டுத்துல ஒன்னு வந்து டூப்ளிகேட், ஒன்னு வந்து ஒரிஜினல். ஆனா பாக்குறதுக்கு ரெண்டுமே ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாது, நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே வந்து டூப்ளிகேட்டே ஒரிஜினல் சொல்லிட்டு காசு வந்து நல்லா இது பண்ணுவாங்க. அது உங்களுக்கு நான் வீடியோல உங்களுக்கு ப்ரோ தெளிவா காட்டுவார், எப்படி அந்த டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிறது, எப்படி ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பவர் எல்லாம் நீங்க வெளியே போனீங்கன்னா, ஷோரூம்க்கே போனீங்கன்னா 2000 ரூபாய் மேல கண்டிப்பா இருக்கும். பட் இங்க வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஆக்சசரிஸ் இருக்கு. இந்த மாதிரி ஐபோனோட கேபிள் இருக்கு, இது வந்து ஒன் பிளஸோட கேபிள் இருக்கு, எல்லாமே ஓஜிங்க ஒரிஜினல். இது ஒப்போவோட கேபிள், இது வந்து இயர்பாட்ஸ், ஐபோனோட இயர்பாட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது வந்து விவோட ஹெட்போன்ஸ். இந்த மாதிரி எக்கச்சக்க ஆக்சசரிஸ் வந்து மொபைல் வேர்ல்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரிஜினல் மட்டும் தான், டூப்ளிகேட் கிடையாது. அது மட்டும் இல்லாம இங்க இன்னொன்னு ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, மொபைல் வந்து ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறாங்க. பிராக்டிக்கல் 100% பிராக்டிக்கல். இங்க நீங்க ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா நீங்களே ஒரு ஷாப் ஓபன் பண்ணி சர்வீஸ் பண்ற அளவுக்கு இங்க வந்து பக்காவா நம்மளுக்கு வந்து சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 7000 ரூபாய் மட்டும் தான். சென்னையில ட்ரைனிங் வந்து இந்த ரேட்டுக்கு யாராலும் கொடுக்க முடியாது பிராக்டிக்கலோட. இதுக்கு டியூரேஷனும் கிடையாதுங்க. நீங்க எந்த ஒரு அகாடமி போனாலும் 1 மந்த் கோர்ஸ் 2 மந்த் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். பட் இங்க வந்து அந்த டைம் லிமிட் கிடையாது. நீங்க கத்துக்கிற வரைக்கும் கத்துக்கிட்டு உங்களுக்கு எப்போ கான்பிடென்ட் வருதோ, நீங்க எப்போ கடை போடணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் இங்க நீங்க தாராளமா ட்ரைனிங் எடுத்துக்கலாம். டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டா கூட ப்ரோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் வந்து பக்காவா மொபைல் வேர்ல்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோல போயிட்டு தெளிவா பார்க்க போறோம். கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ப்ரோ நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்க வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் ஆகுது. கடையை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ப்ரோ, நம்ம ஃபர்ஸ்ட் டெம்பர் அது நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு அந்த ரேட் உடச்சு இப்ப அதெல்லாம் பண்றது இல்ல ப்ரோ. தெளிவாயிட்டோம். சரிங்களா? ஒரிஜினல் அக்சசரிஸ். ஓகே ஃபர்ஸ்ட். சரிங்களா? இது ஐபோனோட ஒரிஜினல் ஹெட்செட். ஓகே சரிங்களா? ஷோரூம்ல வந்து 2000 ரூபாய் 100% ஒரிஜினல் ப்ரோ. இது ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கணும் நான் அதையும் காமிக்கிறேன் வீடியோல. 100% ஒரிஜினல். நம்ம 1200. சரிங்களா? ஓகே. இது ஐபோனோட 8 ப்ரோ. ஓகே, ஐபோனோட 8. ஆமா, இது மாதிரி நம்ம வீடியோல இந்த போல வெறும் கவர்ல மட்டும் கொடுத்துருந்துரும். ஓகே சரிங்களா? இப்ப பாக்ஸோட வந்துருது. பாக்ஸோட வந்துருது ப்ரோ. இது ஒரிஜினல் யாரும் பாக்குறீங்க பாருங்களேன். இது ஐபோனோட 8. சரிங்களா? ஓகே, இது ஒரு ஐபோனோட 8. சரிங்களா? பிஸ்கேர்னு ஒரு ஆப் ஒன்னு இருக்கு ப்ரோ. சரிங்களா? இதெல்லாம் ஒரிஜினல் ப்ராடக்ட்டான்னு பாக்குறது. ஓ ஓகேங்களா? ஓகே. ஐபோன் மட்டும் தான் பார்க்க முடியுமா அதுல? எல்லா பிராண்டுமே பார்க்கலாம். ஆமா, எல்லா பிராண்டுமே பார்க்கலாம். இது ஐபோனுக்குன்னு இல்ல, இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆப். இது கவர்மெண்ட் ஆப். ஆமா, பிஸ்கேர்னு இருக்கா வெரிஃபிகேஷன். ஓகே. இங்க 6ன்னு ஒரு நம்பர் இருக்கா ப்ரோ. 411. ஓகே 411 03
128 ஓகேவா? இந்த 6 நம்பரை போட்டேன். ஓகே, கோ கொடுத்துட்டேனா? ஓகே. கீழே வந்து இது வந்து ஒரிஜினல் இல்ல, கண்ட்ரியும் சைனா. ஓகே. ஆனா ஹெட் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃபரெண்ட்டும் இல்ல. இது வந்து நான் யூஸ் பண்ற ஹெட். ஓகே. நீங்க இப்படி வச்சு பாத்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் சேமா தான் இருக்கு. ஒரே மாதிரி இருக்கும். சார்ஜர் ஸ்பீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. சரிங்களா? ஆனா இப்போ இது டூப்ளிகேட். இது டூப்ளிகேட் பண்ணது. இத பாருங்க. ஆமா, டிஃபெக்டிவ் ஏதோ வந்திருக்கு. வந்துச்சா? கண்ட்ரி சைனா. ஓகே. ஓகேவா? அப்படியே நான் இதுல இருக்கிற என்னோட யூஸ் பண்றது. ஆமா, யூஸ் பண்றது, நம்ம சேல் பண்றது. நம்ம வாங்குற கஸ்டமர் ஒரு வாட்டியும் இந்த நம்பர் போட்டு செக் பண்ணிட்டே வாங்கிட்டு போயிடலாம். இங்கே செக் பண்ணிட்டு எடுத்து போயிடலாம். ஆமா, இங்கே செக் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, ஓகே. அதே நம்பர் போடுறேன். 61003387. ஓகே. ஓகேங்களா? கோ கொடுத்துட்டேன். ஓகே. ஓகேங்களா? கண்ட்ரியும் இந்தியா. சூப்பர். இதோட வாரண்டி பாருங்க. அதான் 2030 வரையும். நம்ம அது போடுறப்ப 2025. ஓகே. சரி, ஆனா பாக்க சேம் ப்ராடக்ட் சேம் அப்படியே தான் இருக்கு. இந்த ரெண்டுமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. டிஃபரெண்ட் இருக்காது. ஓகே. பாக்கிறதுக்கு சேம் அக்சஸர் அப்படியே தான் இருக்கும். சார்ஜிங்கும் ஒரிஜினல் என்ன ஸ்பீட் ஏறுமோ அந்த ஸ்பீடு தான் இதுவும் ஏறும். ஆனா இது என்ன ஆகும்னா, இப்போ வர லேட்டஸ்ட்ல வந்து ஐடி லைன் ஒன்று கொடுத்துறாங்க. ஒரிஜினல் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். 16, 17லாம் இந்த மாதிரி ஹெட் லோக்கல் ஹெட் போட்டீங்கன்னா பேட்டரி போயிடும். மதர் போர்டே போயிடும். ஓகே. சரிங்களா? இது 100% ஒரிஜினல் ப்ரோ. செக் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். இங்கே செக் பண்ணிடலாமே. ஆமா, இங்கே அதே போல எல்லா ஹெட்டுக்கும் இருக்கும். இத பாருங்க, 6 போட்டு இருக்கா? ஆமா, 6 போட்டு இருக்கும். ஓகே. இது எல்லாமே 100% ஒரிஜினல் ஹெட். இது எம்ஐயோட 23 வாட்ஸ். ஓகே. செக் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். இது எல்லாமே ஒரிஜினல். சரிங்களா? கேபிள் ஐபோனோட ஒரிஜினல் கேபிள். சரிங்களா? ஐபோனோட ஒரிஜினல் கேபிள். இது வந்து நம்ம கேபிள் எடுக்கிறோம்ல ப்ரோ. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அனுப்பின வீடியோ நம்ம இவங்க கிட்ட தான் கேபிள் எடுக்கிறோம். சரிங்களா? ஓகே. இது வந்து ஒரிஜினல் அக்சசரிஸ். கேபிள் வந்து இப்படி தான் செக் பண்ண முடியும். இந்த மாதிரி டிவைஸ்ல தான் செக் பண்ண முடியும். ஓகே. நம்ம கேபிளை இன்புட் பண்ணோனே ஒரிஜினல் வந்துச்சு பாருங்க. ஓகே, ஓகே. தெரியுதுங்களா? அது ஒரு டிவைஸ், அதுல வச்சு தான் நம்ம செக் பண்ண முடியுமா? டிவைஸ் ஒரிஜினல் வந்துச்சு. உங்க கிட்ட இருந்தா நம்ம இவங்க கிட்ட இருந்தா எடுக்கிறோம். ஷோரூம்ல கூட வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவும் சேம் ஹெட். இந்த ஹெட் வந்து 950. ஷோரூம்ல 2000 ரூபாய் கம்மி வரவே வராது. அதிகபட்சம் நீங்க ஷோரூம்ல புது போன் வாங்கினா 1800 தான் பண்ணி தராங்க. சரிங்களா? 950. உங்களுக்கு இன் கேஸ் ஃபியூச்சர்ல எதனா ப்ராப்ளம்னா ஜிஎஸ்டி பில் போட்டு தரோம். அப்ப மட்டும் எக்ஸ்ட்ரா 400 பே பண்ற போல இருக்கும். ஷோரூம்ல வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது கேபிளும் அதே தான். கேபிள் அதுதான். கேபிள் 700 தான். ஓகே. 700 ஒரிஜினல். இதுவும் 2000 தான் ப்ரோ ஷோரூம்ல. ஓகே, ஓகே. 700 தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹெட்செட் ஜாக், ஐபோனோட ஹெட்செட் ஜாக் இதுவும் ஒரிஜினல் தான். ஓகே. அந்த கன்வெர்ட் யூஸ் பண்ணுவாங்கல, இதுவும் ஒரிஜினல் தான். இது 450 வரும். இதெல்லாம் ஷோரூம்ல போய் ரேட் விசாரிச்சு சொல்லுங்க. ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். விவோட ஒரிஜினல் ஹெட்செட். இது எம்ஆர்பி எல்லாம் பாருங்க 500. நம்ம 350க்கே கொடுத்துடலாம். ஆனா ஒரிஜினல் தான். சரிங்களா? ஓகே. OnePlus ஓட ஒரிஜினல் கேபிள் ப்ரோ. இப்போ நார்மலாவே ஒரு சி டைப் கேபிள் வாங்குனீங்கனாலே 350, 250 இந்த ரேஞ்ச் தான் வருது. சி டைப்னாலே கம்மி வராது. 250, 300 இந்த ரேஞ்ச் தான் வராங்க. இந்த போல ஒரிஜினல்ல 350 தான். 100% ஒரிஜினல். இப்போ நீங்க இப்ப நிறைய கடையில ஆஃபர் தர கடையெல்லாம் போய் கேட்டீங்கன்னா 200, 150 சொல்லுவாங்க. இப்போ நார்மலா ஒரு கடையில போய் கேட்டீங்கன்னா நார்மல் சி டைப் கேபிள் 300, 350 தான். அது கம்மிலாம் விற்கிறதே இல்ல. இதெல்லாம் ஒரிஜினல் அக்சசரிஸ். இது மாதிரி ஒரிஜினல் அக்சசரி ஒரிஜினலாவே போனீங்கன்னா போன் லைஃப் நல்லா இருக்கும். அதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கடையில ஒரு 4 விஷயம் ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஒரிஜினல் அக்சசரி ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கின்னு. சரிங்களா? ஸ்கின் மிஷின் ரொம்ப நாள் இல்ல, இப்பதான் வந்திருக்கு. பிளஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? 10 டேஸ்ல ஸ்கின்னும் பண்ணி கொடுத்துரும். 10 டேஸ்ல இந்த வீடியோ ரிலீஸ் ஆனா 10 டேஸ்ல சாஃப்ட்வேர் அப்டேட் ஆயிடும். ஸ்கின் வந்து அண்டர்ல இருந்து பண்ணி தரோம் ப்ரோ. சரிங்களா? இதெல்லாம் லேப்டாப் ஸ்கின் தான். ஓகே. சரிங்களா? இங்க இருக்கு பாருங்க ரோல். இதெல்லாம் லேப்டாப் ஸ்கின் தான். ஓகே, ஓகே, ஓகே. ஓகேங்களா? இதெல்லாம் லேப்டாப் தான். ஆமா, இதெல்லாம் லேப்டாப் தான். இதுவும் பண்ணி தரோம் ப்ரோ. அடுத்தது வந்து சர்வீஸ் ப்ரோ. உங்களுக்கு தெரியும் நம்ம சர்வீஸ் எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம் தெரியும். பேட் கமெண்ட் வந்து வாங்குனதே இல்ல. நம்ம வந்து அதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணிப்போம். ஏன்னா கஸ்டமர் தான் முக்கியம். எந்த அளவுக்கு அவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணி கொடுத்துதான் இருக்கும். இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த 800 டிஸ்பிளே எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஏன்னா திருப்பி கம்ப்ளைண்ட் வரப்போ ஒரு வாட்டி ஒரு டிஸ்பிளே மாத்தா, மூணாவது என்ன வந்ததுன்னா எவ்வளவுதான் செலவு பண்ணுறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுறாங்க. இப்ப நீங்க நான் ஒரு வாட்டி 1000 ரூபாய் வாங்குறேன்னா இப்ப என்கிட்ட ஒரு 3 வாட்டி மாத்தீங்கன்னா 3000 ரூபாய் ஆயிடும். நீங்க ஒரே டைம் 1600, 1500 ஒரே டைம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்ல டிஸ்பிளே போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து எல்லாருக்கும் சப்போஸ் காசு இல்லாதவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் டிஸ்பிளே பண்ணி தரும். ஓகே. சரிங்களா? ஆனா 1500 டிஸ்பிளே போடுங்க, லைஃப் வரும், நல்லா இருக்கும். சரிங்களா? 1500 டிஸ்பிளே போறவங்களுக்கு அதே போல ஃப்ரீ அக்சசரிஸ் எல்லாம் தர மாட்டோம். தர முடியாது. ஆமா, வாய்ப்பே இல்ல. என்னால முடியாது. நான் வேணா ஒரு 3500 ரூபாய் 4000 ரூபாய் பில்ல போட்டு ஒரு 10 பொருள் வேணா தரேன். அப்படி வேணா என்னால பண்ண முடியும். நான் சொல்ற பொருளுக்கு என்னால பண்ண முடியாது. என்னால அதிகபட்சமே ஒரு டெம்பர் கிளாஸ் தான் கொடுக்க முடியும். ஓகே. ஒரு டி பிளஸ் டெம்பர், நல்ல டெம்பர் தரேன். ஏன்னா நான் இப்ப ஃப்ரீ ஆகிட்டோம்னா நான் அதுவும் சேர்த்துதான் உங்ககிட்ட பில்ல போடணும்.
கண்டிப்பா ப்ரோ. யாருமே சும்மாதான் எப்படி யாருமே காசு கொடுத்தா யாரும் பண்ண நான் இன்னும் சும்மா தரப்போல நான் உங்களுக்கு சும்மா அதெல்லாம் நிறைய பேர் இப்படிதான் ப்ரோ. ஆனா இப்ப இருக்கிற ஜனெல்லாம் தெளிவாயிட்டாங்க. காம்ப்ளிமெண்ட்லாம் ஒரு கடையில வந்து கோயம்புத்தூர்ல தான் ஒரு கடையில கடை பேர் சொல்ல விரும்பல. சரி. ஒரிஜினல் டிஸ்பிளே மாத்தினா 25 பொருள் ஃப்ரீயா தரேன்னு போட்டுருந்தாங்க. 25 பொருள் ஃப்ரீயா தரேன்னு போட்டுருந்தாங்க. நாங்க சும்மா நார்மலா ஒரு கடை கஸ்டமர் போல அவங்க மெசேஜ் பண்ணி கேட்டோம். அது போல 6500 ரூபாய் சொல்லிட்டாங்க டிஸ்பிளே பிரைஸ். எல்லாத்துக்குமே சேர்த்து அந்த ரேட் போட்டிருக்காங்க. ஆமா 25 பொருள் ஃப்ரீயா தரேன்னு போட்டாங்க ப்ரோ. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. சரிங்களா? நல்ல பொருளை தரவும் காம்ப்ளிமெண்ட் தர மாட்டாங்க. ஓகே, அதான் உண்மை. ரேட்டை வேணா கம்மி பண்ண முடியும், தர காம்ப்ளிமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. நாங்க காம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல ப்ரோ. சரிங்களா? நாங்க இந்த மாதிரி பண்ணி எங்களுக்கு நிறைய ஆர்பிஎஸ் கஸ்டமர் இருக்காங்க. அவங்களே போதும் எங்களுக்கு. ஓகே ஓகே, சரிங்களா? இந்த 1000 ரூபாய்க்கு பண்ணி தரோம். பிளஸ் வந்து உங்களோட விருப்பம் தான். நாங்க 1000 ரூபாய் நாங்க வந்து சஜஸ்ட் பண்றது இல்ல. நம்ம 800 இருந்தே பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியும் 800 டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தோம். அப்ப என்ன பிரைஸ் அதுக்கேற்ற போல தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து 1000 ரூபாய் உங்களோட விருப்பம். 1000 ரூபாய்க்கு போட்டுட்டாங்கன்னா 1000 ரூபாய்க்கு போட்டு கஸ்டமரோட சாய்ஸ். ஆமா சாய்ஸ். ஆனா 1500 டிஸ்பிளேனா நல்லா இருக்கும், லைஃப் வரும். சரிங்களா? எல்சிடி அதுக்கு எல்இடி வந்து ரேட் டிஃபரெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம போர்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். போர்டு ஆமா சிப் லெவல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கோம். சிப் லெவல் சர்வீஸ் எப்படின்னா சண்டே தான் பண்ணி தருவோம். ஆனா நீங்க போர்டு ஒர்க் சர்வீஸ் கொடுக்குறேன்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு ப்ரோ. வெளி கடையில கொடுத்துட கூடாது. வெளியே கொடுத்துட்டு அவங்க நோண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நோண்டுறது வந்து நல்லா இருக்காது. பண்ண முடியாது. அவங்க ஒரு இடத்துல வேலையை பார்த்து வச்சிருப்பாங்க, நம்ம ஒரு இடத்துல வேலையை பார்ப்போம். அது வந்து பண்ண முடியாது. வெளி கடையில ஃபர்ஸ்ட் போர்டு கொடுத்துட கூடாது. பிளஸ் வந்து 4 days to 5 days டைம் ஆகும். சரிங்களா? ஏன்னா நாங்க சண்டே மட்டும் தான் போர்டு ஒர்க் பண்றோம். அதுவும் எல்லா சண்டேவும் தரவும் முடியல. லீவு நாங்க ஒண்ணு எடுக்கணும். எல்லா சண்டே தரணும் ப்ரோ. இதான் ப்ரோ உண்மை. சரிங்களா? கஸ்டமர் வரணும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் பேசிட்டு கச்சா முச்சாலாம் எதுவுமே பண்ண விரும்பல. தெளிவா பண்றீங்க. ஆமா தெளிவா பண்றோம். சண்டே பண்றோம். சரிங்களா? கொரியர் போட்டீங்கன்னா மினிமம் 4 நாள் ஆகும். நீங்க கொரியர் போட்ட மறாத நாள்ல இருந்து எங்களை போன் பண்றது எதுவுமே பண்ற மாதிரி தான் கொரியர் போட தேவையில்ல. அர்ஜென்ட்டும் இல்ல. ஏன்னா இங்க வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் எங்களை தேடி வர கஸ்டமர் தான் ஃபர்ஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் கொரியர் எடுத்து பண்ண முடியும். நாங்க கொரியர் எடுத்து பண்ணி தரோம். மினிமம் 4 days இன்க்ளூட் டெலிவரியோட. ஃபர்ஸ்ட் என்கிட்ட மொபைல் வரணும், நான் ரெடி பண்ணணும், திருப்பி அதை போடணும். நடுவுல இந்த ரெயின்ல எல்லாம் வண்டி மாட்டிச்சுன்னா லேட் ஆயிடுது. சரிங்களா? நான் இப்ப ரீசெண்டா கூட நிறைய கொரியர் போட்டு தான் இருக்கும். பிளஸ் கொரியர்னா 4 days ஆகும், போர்டு ஒர்க்னா 5 days to 6 days ஆகும். இதுதான் உண்மை. நான் உடனே பண்ணி தரேன், ஸ்பாட்ல பண்ணி தரேன். போர்டு அதெல்லாம் எடுக்கிறது இல்ல. அவங்க மாதிரி இருந்தாலும் வர தேவையில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? டீசென்டா தெளிவா பண்ணி தரோம். அதே போல இப்ப வந்து டிஸ்பிளே மாத்த வரீங்க அப்படின்னா கடை நம்பர் கொடுத்துரும். எப்பவுமே அவைலபிளா இருக்கும் கடை நம்பர். அப்படி கால் எடுக்க முடியல உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க, உடனே ரிப்ளை பண்ணிடுவாங்க. நீங்க நைட்டு ரிப்ளை பண்ணி கால் அப்படிலாம் இல்ல, உடனே ரிப்ளை பண்ணிடுறோம். சரிங்களா? 1/2 hour கூட ஆகாது. உடனே எவ்வளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியும் அவ்வளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணிடுறோம். நீங்க வர்றது கன்ஃபார்ம்னா எங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எங்களுக்கு நீங்க எந்த அட்வான்ஸ் எதுவுமே போட தேவை. நிறைய இடத்துல வர மாதிரி இருந்தா அட்வான்ஸ் போட்டு வாங்க. எங்களுக்கு நீங்க எந்த அட்வான்ஸ் எதுவும் போட தேவை. இப்ப நீங்க வரேன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே ப்ரிப்பேரா இருப்போம். ப்ரோ இந்த மாதிரி இந்த மாடல் டிஸ்பிளே போயிடுச்சு, இப்ப நான் வரலாம்னா நான் உங்களுக்கு ஸ்பேர் அரேஞ்ச் பண்ணி வச்சிரும். நீங்க வந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 20 to 25 நிமிஷம் தான் அதிகபட்சம் ஆகும். அப்புறம் மொபைல் சார்ஜர் போட்டு எடுத்துட்டு வரணும். ஏன்னா இந்த மாதிரி ஃபால்ட்டால தான் லேட் ஆகுது. நீங்க திடீர்னு வரதுலாம் ஒன்னும் பிரச்சனை அரேஞ்ச் பண்ணலாம். 1 hour ஆகும். ஏன்னா உங்க டைமை சேவ் பண்ணதுக்காக தான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு 1 hour வெயிட் பண்றதுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு 1/2 hour வெயிட் பண்ண போறீங்க. பிளஸ் சார்ஜர் போட்டு எடுத்துருவாங்க. இன்னொன்னு என்னன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல போய் ஏமாறுறாங்கல்ல ப்ரோ. ஏமாறப்பதான் நம்மளுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க. சரிங்களா? நாங்களுக்கு கால் பண்ணி சொல்றப்போ இது கொஞ்சம் நடுவுல பெரிய பிரச்சனை எல்லாம் ஆச்சு. ப்ரோ இது ஒரு நான் என்கிட்ட கால் பண்ணி கேக்குறப்போ என் கடையில என்ன பிரைஸோ அதுதான் நான் சொல்ல முடியும். எனக்கு 2-3 கடைக்காரங்களாம் கால் பண்ணுங்க, எப்படி கம்மியா பண்ணுவீங்க, இவ்வளவு கம்மியா பண்ணி ப்ரோ. எனக்கு இதான் ப்ரோ. ஓப்பனா ஒரு எல்சிடி டிஸ்பிளே பண்ணீங்கன்னா 200 ரூபாய் ப்ரோ. எல்இடி பண்ணீங்கன்னா 350 ரூபாய். என்னோட கான்செப்ட் உள்ளதான். அது மேல எனக்கு தேவை. அதனால தான் என்னால காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுக்க முடியல. உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் எல்லாம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500 கொடுங்க, ஒரு 4 பொருள் கொடுத்துருவேன். அவ்வளவுதான் ப்ரோ பண்ண முடியும். இது மாதிரிலாம் பண்ண முடியாது. பிளஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப நாளா கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட் ட்ரெயின் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். கடையும் வச்சிருக்காங்க, நிறைய பேர் கடை வச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா அப்ப வந்து நம்ம 1 monthல சொல்லி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ என்னன்னா இப்போட நம்ம கிட்ட 2 பேர் படிச்சுட்டு தான் இருக்காங்க. சண்டே கிளாஸ் வந்துட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து ஈவினிங் 7 to 9 வந்து ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. சரிங்களா? இப்போ என்ன பண்றோம்னா ஏஜ் லிமிட்லாம் இல்ல ப்ரோ. சரிங்களா? எஜுகேஷன் தேவையில்ல, படிச்சுட்டு தான் இருக்கணும்லாம் இல்ல, ஏஜ் லிமிட் இல்ல. பிளஸ் எங்க கிட்ட என்னதுன்னா டியூரேஷனே இல்ல ப்ரோ. இல்ல நீங்க கத்துக்குன்னு ப்ரோ இப்ப நான் கத்துக்கினேன், இப்ப நான் போய் வெளியே போய் ஷாப் வைக்கிறேன்ட்டு என்னைக்கு நீங்க சொல்றீங்களோ அது வரையும் இங்க ட்ரெயின் பண்ணிக்கலாம். நீங்க எதனா தப்பு பண்றதுனால இங்கேயே பண்ணிடலாம். நாங்க இங்கேயே நீங்க பண்ற தப்ப சொல்லி கொடுத்துருவோம். 100% ரிசல்ட் தரோம் ப்ரோ. அந்த 99.1% அப்படிலாம் இல்ல, 100%. நீங்க வெளியே போறப்போ ஒரு மெக்கானிக்கா மட்டும் போற மாதிரி தான் இது தரப்போறோம். இது பீஸ் வந்து 7000 தான் ப்ரோ.
ப்ரோ எவ்வளவு செலவு பண்றோம். சும்மா ஒரு தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணினாலும் 7000 ரூபாய் ஆயிடும். சும்மா எங்கன்னா ஒரு ஹோட்டல் போனா 7000 ரூபாய் ஆயிடும். நான் நிறைய பழமொழிலாம் சொல்லுவாங்கல்ல ப்ரோ, கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள். ஆமா, அது எப்பவுமே நம்மளுக்கு கை கொடுக்கும். எங்க நிறைய பேர் இப்ப என்னெல்லாம் கேட்டா கூட என்ன நான் எங்க போனாலும் பொழைச்சுப்பேன், நான் கான்பிடென்டா சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட தொழில் இருக்கு, நான் எங்க போனாலும் பொழைச்சுப்பேன். எந்த ஊர் எந்த கிராமம் போனாலும் நான் பொழைச்சுப்பேன். ஏன்னா என் கையில கைத்தொழில் இருக்கு. இது கைத்தொழில் வந்து எல்லாருக்குமே ஒரு அவசியமான விஷயம். கண்டிப்பா. பிளஸ் வந்து இன்னொன்னு என்ன பண்ணா சண்டே கிளாஸ் சண்டே பேட்சஸ் பண்றோம் ப்ரோ. அது யாருக்காக பண்றோம்னா அந்த ஒர்க் பண்றாங்களா ப்ரோ. ஆமா, ஒர்க் பண்றவங்களுக்காக சண்டே பேட்சஸ் பண்றோம். சில பேர் சண்டே மட்டும் தான் ஃப்ரீயா இருப்பாங்க. சண்டே மட்டும் தான் ஃப்ரீயா இருப்பாங்க. சண்டே ப்ரிஃபர் பண்ணி. ஆமா, சண்டே பண்ணி தரோம். ஒரு 4 பேரை மட்டும் தான் ப்ரோ சண்டேல எடுக்க முடியும். 4 பேர் தான். ஒரு 4 பேரை மட்டும் தான் சண்டேல எடுக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப போட்டு கொலா பண்ணிக்கணும். அதே போல காசு வருதுன்ட்டு ஒரு 10 பேர் உள்ள போட்டு வச்சுன்னா எனக்கு லாபம் தான். ஆனா அவங்க என்னால 10 பேர் சொல்லி தர முடியாது. இது கும்பல்ல போய் இந்த மாதிரி இருக்கும். டீசெண்டா தெளிவா சொல்லி தரேன். நான் 100% ரிசல்ட் தரேன். சரியா, நம்பி வரலாம். 100% ரிசல்ட் தரேன். ஃபர்ஸ்ட் நேர்ல கிளாஸ் வரதுக்கு முன்னாடி எடுத்தோம் ப்ரோ. அதே போல நான் 7000 ரூபாய் எல்லார்கிட்ட ஒரே டைம் 7000 ரூபாய் வாங்குறது இல்லை ப்ரோ. ஏன்னா நான் படிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். நானும் அதே போல 7000 ரூபாய் குத்து போனேன். நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிச்சுட்டு வந்தேன். நான் அந்த ஃபீஸ்க்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். 7000 ரூபாய்க்கெல்லாம் வெளியே கிடைக்காது ப்ரோ. ட்ரைனிங் எங்க வேணா ப்ரோ 100% ரிசல்ட்ல தர முடியும்னு சொல்லுவேன். அதான் 100%. இது நம்மளுக்கு தியரிட்டிக்கலா சொல்லுவாங்க, பிராக்டிகல் கம்மி. நான் 100% ரிசல்ட் தரேன். பிளஸ் வந்து டியூரேஷனே இல்ல. அதான் ப்ரோ, உங்க பேட்ச் முடிஞ்சிச்சு, நீங்க வெளியே போலாம், அடுத்த பேட்ச் வரணும், அதெல்லாம் இல்லவே இல்ல. நீங்க கத்துக்கிறதுக்கு 6 மாசம் ஆனாலும் நான் சொல்லி தரேன். நான் ரெடியா இருக்கேன். கத்துக்கிறதுக்கு நீங்க ரெடினா சொல்லி தரேன். நான் ரெடியா இருக்கேன். 6 மாசம் ஆனாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நான் சொல்லி தரேன். சரிங்களா, உங்க வாயில இருந்து வரணும் ப்ரோ. நான் ஓகே, இப்ப நான் வெளியே போய் ஷாப் என்னைக்கு உங்களுக்கு அன்னைக்கு தோணுதோ அப்ப நீங்க வெளியே போலாம். அது வரை நான் கிளாஸ் எடுக்கிறேன். இது டியூரேஷனா இல்ல. 7000 ரூபாய்க்குலாம் இதுல இவ்வளவு யாருமே பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பா ஷோர், அது 100%. ஏன்னா வருவாங்க, ஒரு 10 பேர் உள்ள போடுவாங்க. பேஜ் ஒரு மந்த் எடுப்பாங்க. அதுதான் ப்ரோ உங்க பேஜ் முடிஞ்சிச்சு, எதனா டவுட்னா இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி கேட்டுங்க. அதுதான் நெக்ஸ்ட் பேஜ் உள்ள வரணும்னு சொல்றாங்க. ஃபியூச்சர்லயும் கால் எடுக்க மாட்டேன் ப்ரோ. நாங்க எப்பவுமே உங்களுக்கு டவுட்டா நீங்க வந்து 100% கான்ஃபிடென்ட் தான் வெளியே போய் இன்கேஸ் எதனா அப்டேட். ஏன்னா அப்டேட் இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கிற ஃபீல்டு. நீங்க இப்போ லேட்டஸ்ட் கத்துனீங்கன்னா நீங்க வெளியே பொறுத்தவரை வேற லேட்டஸ்ட் வரும். இது அப்டேட் அந்த போல அப்டேட் கூட நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு ஃபேமிலி மாரி ரன் பண்ணிட்டே போலாம். ஏன்னா ஆல்ரெடி வெளியே போனவங்க வந்து நிறைய பேர் இன்னொரு எங்களோட டைப்ல தான் இருக்காங்க. எனக்கு வேலூர்ல இருந்து ஒருத்தர் எனக்கு கால் பண்ணிட்டு இது மாதிரி நான் கிளாஸ் வரணும்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா என்கிட்ட வேலூர்ல இருந்து ஒருத்தர் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா அப்புறம் நம்ம வீடியோ பண்ணோம். அவர்கிட்ட அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவர் எடுக்கிறாரா? என்கிட்ட ஆமா, நான் அவரை டைப் பண்ணி விட்டுட்டேன். சூப்பர். அந்த போலதான் ப்ரோ. அப்படியே எனக்கு இப்ப நீங்க லாங்ல இருந்து வரீங்களா, அந்த போல டைப் பண்ணி நான் ரிவ்யூ பண்ணலாம். இதை பெருசா பண்ணலாம். சரிங்களா, அதே போல இந்த ஃபீல்டு நான் 8 வருஷமா இருக்கேன் ப்ரோ. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஃபீல்டு நான் 8 வருஷமா இருக்கேன். இப்போ ஒரு பொருள் அக்சசரிஸ் ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு தர ரேட்டை விட எனக்கு வந்து ஒரு 10 ரூபா கம்மியா தருவான். ஏன்னா நான் 8 வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா கம்மியா தருவான். என்கிட்ட கிளாஸ் வராங்க, சப்போஸ் கடை வைக்க போறப்போ நான் எடுத்துட்டு போய் டைரக்டா அங்க லிங்க் பண்ணி விட்டுட்டு எனக்கு என்ன ரேட்டு தருவியோ அந்த ரேட்டு தர சொல்லுவேன். சூப்பர் ப்ரோ. மவுண்ட் ரோட்ல எங்க எது வாங்கணும்னு ஒரு நாள் எங்க கடை பையனா இல்ல நானும் ஒரு நாள் அவங்க கூட சுத்துறோம் ப்ரோ. சுத்துவீங்க கடை வைக்கிறப்போ எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி தரேன் ப்ரோ. ஏன்னா நான் 0ல இருந்து வந்தேன் ப்ரோ. நான் 0ல இருந்து இன்ச்சா தான் வந்தேன். அந்த கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கக்கூடாது. ஏன்னா என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி தரேன் ப்ரோ. ஆமா, எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்ணி தரேன். வெறும் 7000 தான் ப்ரோ வாங்குறேன். நீங்க கத்துக்கிற வரையே இருக்கலாம். 100% ரிசல்ட் தரேன். நிறைய பேர் வந்து கத்தினா எனக்கு மைண்ட்ல ஏறாது. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், எனக்கு எஜுகேஷன் தேவையே இல்லையே. எஜுகேஷன் தேவையில்ல, ஹேண்ட் ஸ்கில். இது எஜுகேஷன் தேவையில்ல, ஏஜ் லிமிட் தேவையில்லை. எனக்கு தேவை ஹேண்ட் ஸ்கில் பிளஸ் புரிஞ்சுக்கணும். நான் சொல்ல இன்னொன்னு முக்கியம், இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஆமா, எவ்வளவு பேர் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுல வேலை இல்லாம இருக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்னதான் ப்ரோ. 7000 ரூபாய் கொடுத்து கட்டுட்டு ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணா வீட்லயே இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னொன்னு என்னன்னா, இப்ப நீங்க 7000 ரூபாய் கொடுத்து கிளாஸ்க்கு வந்துட்டே இருக்கீங்க. பிளஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருக்குன்னா டிஸ்பிளே பிக்சர் எதனா போயிடுச்சுன்னா நீங்களே எடுத்து வந்து நீங்களே மாட்டலாம். அதுக்கு என்ன சார்ஜஸ் நீங்களே வாங்கிக்கலாம். சரிங்களா, இப்படியெல்லாம் சம்பாதிச்சிடலாம். நீங்க கிளாஸ் வரப்போ ஒரு 10 போன் சர்வீஸ் வந்தா அந்த காசு எடுத்துருவீங்க. கிளாஸ் வரப்போ ஒரு 2 மாசம் சும்மா ஒரு 2 மாசம் வரீங்கன்னா ஒரு 10 பேர் உங்க சர்க்கிள் ஒரு 10 பேர் வந்தீங்கன்னா போட்ட காசே நீங்களே எடுத்துடலாம். எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி தரேன் ப்ரோ. சரிங்களா, அதான் கிளாஸ் பிளஸ் சர்வீஸ். அதே போல கிளாஸ்க்கு வரவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20 நாள் வந்து சொல்லி கொடுப்போம். அடுத்த ஒரு 10 நாள் நம்ம கடைக்கு வராங்க பாத்தீங்களா கஸ்டமர், அவங்க மொபைலே சொல்லி தந்து 100% கான்பிடண்டா இருக்கிறோம் ப்ரோ. நான் வெளியே போனா இப்ப பண்ணிடுவேன். சரிங்களா, ஒரு 4 இயர் 5 இயர் ஷாப் வச்சா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அது எவ்வளவு ஸ்பீடா தர முடியும் அவ்வளவு ஸ்பீடா இங்கே தரலாம். 100% தரேன். ஓகே,
சரிங்களா. அந்த 99 இல்ல, நான் கான்பிடண்டா சொல்றேன் 100% என்னால தர முடியும். சரிங்களா. நான் சொல்லி கொடுத்த பசங்க சின்ன தெரியல ப்ரோ, நம்ம கடையில நிறைய தடவை பண்ண போதெல்லாம் இங்க படிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம அவங்களோட ரிவ்யூ எல்லாம் கேட்டிருக்கோமே. அந்த அளவுக்கு ரிசல்ட் தரேன். ஏன்னா நான் ஏன் இவ்வளவு கான்பிடென்ட்னா, என்கிட்ட படிச்சுட்டு போனா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதான் எனக்கு அது இன்னும் கான்பிடென்டா இருக்கு. அதான் நம்ம ஓகே, நம்ம நல்லா சொல்லி தர ஆரம்பிச்சுட்டோம். எது தேவையோ அதை சொல்லி தரேன். தேவையில்லாத நம்மளுக்கு எது தேவையோ அதை சொல்லி தரேன் ப்ரோ. இதுதான் இப்ப நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா இது எல்லாமே பண்ணி தந்தா ஒரிஜினல் அக்சசரிஸ் பண்றோம். வெளியே போய் ஏமாறது ஃபர்ஸ்ட். ஆமா, வெளியே போய் ஏமாறது தேவையில்ல. சரிங்களா. இந்த ஒரு கேபிளா இருந்தாலும் நான் கொரியர் கூட ரெடியா இருக்கேன் ப்ரோ. ஓகே சரிங்களா. கொரியர் கூட ரெடியா இருக்கேன். கொரியர் சார்ஜஸ் அதிகபட்சமே 60 ரூபாய் தான் வரும். 50 ரூபா 60 ரூபா வரும். நீங்க பால் மறாம இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாலே. ஏன்னா மொபைல்ன்றது வந்து இப்ப எல்லார் கையிலும் ஒண்ணு. ஆமா, எல்லார் கையிலும் ப்ரோ. ஒண்ணு 2 வச்சிருக்காங்க. நானே 2 வச்சிருக்கேன். அதுதான் சொல்றேன். மொபைல் வந்து இப்போ எல்லாருக்கும் ரொம்ப அவசியமான பொருள். அது இல்லாம வேலை நடக்குமா? இப்ப எதுவா இருந்தாலும் ப்ரோ, நம்ம ஒரு 5 வருஷம் முன்னாடி நினைச்சு பாத்துருக்கோமா? போன் ஒரு 4 தட்டு தட்டுனா வீட தேடி சாப்பாடு வந்துரும். போன் ஒரு 4 தட்டு தட்டுனா டிக்கெட் புக் ஆயிடும். எல்லாமே பண்ணிக்கலாம் ப்ரோ போன்ல. இப்போ போன்னு ஒண்ணு இருந்ததுன்னா உலகமே இப்ப கையில. அவ்வளவுதான். அப்போ இது எந்த அளவுக்கு அப்டேட் ஆகுற ஃபீல்ட் ஆகுது பாருங்க. ஃபீல்டு இது. அதனால இப்ப நிறைய பேர் இதான் ப்ரோ இப்ப இதுலதான் இன்வெஸ்ட் பண்றாங்க. நீங்க வெளியே போய் அகாடமி அதெல்லாம் கேளுங்க. நான் சொல்ற ஃபீஸ் பிளஸ் நான் சொல்ற கான்ஃபிடன்ஸ். அங்க எல்லாம் என்னன்னா பிராக்டிகல் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. ஒரு டைம் லிமிட் இருக்கும், அந்த டைம்க்குள்ள சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஒரே நாள் 2 பேக்கெட். அது ஒண்ணு ப்ரோ. பிளஸ் இங்க என்ன, அங்க அகாடமில நான் ஒரு மதர் போர்டு குத்துறேன். ஒரு செட் ஆஃப் ஒரு 10 மதர் போர்டு வச்சுப்பாங்க. நீங்க ட்ரைனிங் பண்ணுவீங்க. அந்த மதர் போர்டு ட்ரைனிங் பண்ணி முடிச்சோடனே அந்த மதர் போர்டு எடுத்து நோத்திட்டு கொடுப்பாங்க. அவர் ஒரு செத்து போன போர்டே திருப்பி சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த போனுக்கு எப்பவுமே உயிரே வராது. கண்டிப்பா. சரிங்களா. இப்ப நம்ம கிட்டே கடையில கொஞ்சம் செட் ஆஃப் மொபைல் இருக்குல்ல ப்ரோ, அது தருவோம். இதை எடுத்து டிஸ்பிளே மாத்துங்க, என் கண்ணு முன்னாடி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்றப்ப என்ன தப்பு பண்றீங்க இதெல்லாம் டீடைலா பாக்கலாம். கண்டிப்பா நல்ல தரேன் ப்ரோ. இப்போ பிளஸ் ஓசி நீங்க 7000 ரூபாய் பேஜ்லயே ஓசியும் சொல்லி தரேன். நம்ம ஓசியை எந்த அளவுக்கு பண்ணணும் உங்களுக்கு தெரியும் ப்ரோ. அந்த டைம்ல ரொம்ப பீக்ல இருந்தோம். ஓசியை எந்த அளவுக்கு பண்ணணும் இப்ப ஓசியை பண்ண டைம்ல தான் ஓசியை பத்தி நான் பேசல. கண்டிப்பா நம்ம எந்த அளவுக்கு ஓசியை பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். பிளஸ் ஓசியை நான் அட்வான்ஸ் மிஷினா எடுத்துட்டு வந்துட்டேன். நான் தெரிஞ்சவங்க மட்டும் இப்போ ஓசியை பண்ணி கொடுத்துருக்கேன். நான் 7000 ஃபீஸ் வரவங்களுக்கு நான் ஓசியை கிளாஸ் ஓசியை கூட சொல்லி கொடுத்துறீங்க. சூப்பர். சரிங்களா. எல்லாமே ப்ரோ நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால யார் திருப்பி வந்து கஷ்டப்பட்டு இன்னொருத்தர் காசு ₹1 ஏமாத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். ₹1 ஏமாறவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா. அதனாலதான் நான் ஒரிஜினல் அக்சசரிஸ் எடுத்துனாரு ப்ரோ. எனக்கு 30 ரூபாய்க்கு ஹெட்செட் தருவாங்க ப்ரோ. அதான் லோக்கல் வாங்கினா 30 ரூபாய்க்கு தருவாங்க. நான் அதை அழகா 100 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுவேன். ஓகே, சிம்பிளா விற்கணும். என் கடையில ஒரு 30 ரூபாய் ஹெட்செட் எங்கன்னா இருக்கான்னு பாருங்க. இல்லையே, எதுவுமே இல்லையே. 30 ரூபாய் நிறைய இருக்கும். 30 ரூபாய் ஹெட்செட் எல்லாம் என் கடையில இருக்கவே இருக்காது. 30 ரூபாய் ஹெட்செட் என் கிட்ட இல்லன்ட்டு. நீங்க அந்த ஒரு ஹெட்செட்டை வித்துட்டு அது எத்தனை போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள்ல போயிட்டு என் பேரு கெட்டு போறதுக்கு நான் அதை பண்ணாம வேற எதுனா என்கிட்ட வாங்கி நல்ல பேர் எத்தனை போயிடும் சொல்லிதான் அந்த 30 ரூபாய் ப்ராடக்ட் 50 ரூபாய் ப்ராடக்ட் எதுவுமே பண்றது இல்லை. பிளஸ் வந்து டிஸ்பிளேக்கும் இப்ப 1600 போடுறப்போ நல்ல டிஸ்பிளே போடுறப்போ 15 days வாரண்டி தரும். ஓகே, 50 நாள் வாரண்டி தரும். சரிங்களா. அதுவும் இந்த 1 month தரேன். ஓகே, சரிங்களா. அந்த இந்த வாரண்டி எது தரேன்னா அந்த 1500 டிஸ்பிளே எப்படி இருக்கும் ஒரு வாட்டி ஃபீல் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் அந்த வாரண்டி தரேன். நான் 50 நாள் வாரண்டி தரேன்னா என் மேல ரொம்ப கான்ஃபிடன்ஸ் தான் ப்ரோ தரேன். ஏன்னா அந்த இதுலாம் கொஞ்சம் தெளிவா பண்றதுனாலதான். ஏன்னா எவ்வளவு அப்டேட் பண்ண முடியுமோ அவ்வளவு அப்டேட் பண்ணிட்டு தான் உங்களை நான் ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்டுருக்கேன். கண்டிப்பா நான் ரொம்ப அப்டேட் பண்ணிட்டேன். பிளஸ் ஸ்கின் எல்லாம் வந்து ஒரு 10 daysல சாஃப்ட்வேர் மட்டும் அப்டேட்ல இருக்கு. ஒரு 10 daysல வந்து ஸ்கின்னும் பண்ணி கொடுத்துறேன். ஓகே, சரிங்களா. கம்மி ரேட்ல பண்ணி தரேன். ஐபோன் அக்சசரிஸ் எல்லாம் அவ்வளவு பண்றது இல்ல ப்ரோ. சர்வீஸ் தான் முழு கான்செப்டே சர்வீஸ் தான். ஓகே, கிளாஸே எடுக்கிறோம், சர்வீஸ் பிளஸ் ஒரிஜினல் அக்சசரிஸ் ஸ்கின். இந்த 4 விஷயம் தான் மொபைல் வேல்ட்ல பர்ஃபெக்ட்டா பண்ணி தரோம், நீட்டா பண்ணி தரோம். சரிங்களா. இந்த விஷயத்துக்காக எப்ப வேணா மொபைல் வேல்ட் வரலாம். சூப்பர். சரிங்களா. எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா ப்ரோ. அட்ரஸ் மட்டும் சொல்லிடுங்க ப்ரோ. மொபைல் வேல்ட் நம்ம கடை லொகேஷன் எங்க இருக்குன்னா கீழ்பாக் கார்டன் சிக்னல் ப்ரோ. சரிங்களா ப்ரோ. நான் ஒரு 4-5 லேண்ட்மார்க் சொல்லிடுறேன். பச்சைபாஸ் காலேஜ். சரிங்களா. மோஸ்ட்லி தெரியும், எல்லாருமே தெரியும். பச்சைபாஸ் காலேஜ் வந்து எல்லாருக்குமே தெரியும். பச்சைபாஸ் காலேஜ் ஆப்போசிட்ல நியூ ஆவடி ரோடு வரும். ஓகே, நியூ ஆவடி ரோடு வந்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் ரைட் எடுத்தீங்கன்னா கடை வந்துரும். இன்னொன்னு என்னன்னா பிரீமியர் மோட்டார்ஸ். சரிங்களா. இந்த சைடு இருந்து வரவங்க எல்லாம் அப்படியே சிந்தாமணி அண்ணா நகர் வழியா வந்து பிரீமியர் மோட்டார் கீழ்பாக் கல்லறைன்னு கேட்டாலே எல்லாருக்கும் தெரியும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா கூகுள்ல போயிட்டு மொபைல் வேல்ட் கீழ்பாக்குன்னு போட்டீங்கனாலே கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்துடும் ப்ரோ. சரிங்களா. அப்படியே இல்லைன்னா வாட்ஸ்அப்ல வந்து ஆயின் மெசேஜ் பண்ணீங்கனாலே ஃபர்ஸ்ட் மெசேஜே உங்களுக்கு கடையோட லொகேஷன் தான். லொகேஷன் ஓகே, ஃபர்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு கடையோட லொகேஷன் தான் வரும். கால் பண்ணிட்டு வாங்க ப்ரோ. லாங்ல இருந்து வரவங்களுக்கு கால் பண்ணிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு இன்டிமேட் தான். நீங்க கால் பண்ணணும் ப்ரோ, ஒரு 500 ரூபாய் அட்வான்ஸ் போட்டுருங்க, நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் எதுவுமே அதெல்லாம் இல்ல. நீங்க கால்ட்டு வந்துருங்க. நீங்க கால் பண்ணிட்டு பிளஸ் சார்ஜ் மொபைல்ல சார்ஜர் போட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். வந்தீங்கன்னா ஒரு ½ hour ஓகே நல்லா பண்ணி தரோம் ப்ரோ. ப்ரோ எவ்வளவு டீசெண்டா பண்ணி தர முடியுமோ அவ்வளவு டீசெண்டா பண்ணி தரோம், கிளீனா பண்ணி தரோம். ஏன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப மதிக்கணும். இதுக்கப்புறம் சில நிறைய விஷயத்த எடுத்துட்டு வந்துடும். கஸ்டமர் இதுக்கப்புறம் மதிக்கணும்,
நிறைய விஷயம் எடுத்துட்டு வந்து அதனாலதான் அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணலாம் சொல்லி தான் நான் இதை சொல்றேன். நீங்க வந்து 1 hour உட்காந்து எனக்கு டைம் வேஸ்ட் இல்லை, அதனாலதான் நான் இவ்வளவு சொல்றேனே. கால் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றது அதனாலதான். உங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்கன்னு சொல்றதுக்காக தான். பிளஸ் உங்க மணியை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே, நல்ல டிஸ்பிளேவா போட்டுங்க ப்ரோ. நான் இப்போட சொல்றேன், 1000 ரூபாய் டிஸ்பிளே பண்றேன், நீ பெரிய ஆள் ஆகிட்ட பண்ண மாட்டேலாம் இல்ல. அதான் நான் பண்ணி தரேன். அது ஒரு குவாலிட்டி வேற, 1500 குவாலிட்டி வேற சொல்றீங்கல்ல வேற. நான் அதுதான் சொல்றேன், உங்களுக்கு பண்ணனா நான் பண்ணி தரேன். 1000 ரூபாய் ப்ரோ எந்த காசு இல்ல ப்ரோ, 1000 ரூபாய்க்கு பண்ணா பண்ணிக்கலாம். சரிங்களா? லாங்ல இருந்து வரணும், கொரியர் அவைலபிள் பண்ணி தரேன் ப்ரோ. பிளஸ் கிளாஸ், இந்த 4 விஷயத்தையும் மெயினா பண்றோம், தெளிவா பண்றோம். ஸ்கின் மட்டும் 10 டேஸ்க்கு அப்புறம் அப்டேட் பண்ணி. சோ फ्रेंड्स, நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க. ப்ரோ வந்து தெளிவா என்னென்ன பண்றாரு தெளிவா சொல்லியிருப்பாரு. அதனால நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஏன்னா பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். சப்போஸ் நீங்க சென்னை இல்லாம வெளியூர்ல இருக்கீங்க, நீங்க மொபைல் வந்து நீங்க சர்வீஸ் பண்ணணும், கம்மியான ரேட்ல ஒரு பக்காவா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கொரியர் மூலமா நீங்க மொபைல் வேர்ல்டுக்கு இது பண்ணலாம். 4 to 5 டேஸ் கண்டிப்பா ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா பக்காவா பண்ணி கொடுப்பாரு. நீங்க கொரியர் போட்டதுல வந்து தொந்தரவு பண்ணீங்க அப்படின்னா அவராலையும் பண்ண முடியாது, உங்களுக்கும் டைம் வேஸ்ட் தான். அதனால வந்து கொரியர் போடுங்க, ஒரு 4-5 டேஸ் கண்டிப்பா டைம் கொடுங்க. ஒரு பக்காவா என்ன இதுவோ அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு திருப்பி கொரியர் வந்து பண்ணிடுவாரு. பயப்பட தேவையில்ல. 8 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறாரு. அதனால ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே பட்ஜெட் பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறாங்க. வெளியே வந்து தெரியாத ஆளுக்கெல்லாம் நீங்க போடுற பதில் இந்த மாதிரி ஷாப்ல வந்து நீங்க சர்வீஸ் பண்றது மூலமா 100% உங்க மொபைல் வந்து ரொம்ப சேஃபாவும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ்ல ரொம்ப கம்மியாவும் இருக்கும். அதனால நீங்க சர்வீஸ் ரிலேட்டடா என்னென்ன தேவைப்படுதோ கண்டிப்பா மொபைல் வேர்ல்டு வந்து நீங்க ரீச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஆக்சசரிஸ், ஐபோன், விவோ, ஒப்போ, ஒன்பிளஸ் எல்லாத்துக்குமே ஆக்சசரிஸ் வந்து 100% ஒரிஜினலா ஒரு கம்மியான ரேட்ல நீங்க வாங்கணும் அப்படின்னா மொபைல் வேர்ல்டு வந்து ரீச் பண்ணுங்க. கொரியர் ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, bye.